நம்ம அக்டோபர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சில்க் போர்டு. ஓகேவா? ஸோ மத்திய பட்டு வாரியம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1948 தான் இந்த சென்ட்ரல் சில்க் போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி இது சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது IBCA இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூனைகளின் எதிர்காலத்தையும் அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களையும் பாதுகாக்க இந்தியாவால் நிறுவப்பட்ட ஒரு உலகளாவிய முயற்சி தான் இந்த IBCA இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிகம் எ மெம்பர் ஆஃப் IBCA. ஓகே, ஸோ இதில் ஒரு 4 கண்ட்ரீஸ், ஆக்சுவலாக இது தொடங்குனது இந்தியா தான். ஸோ இந்தியா கூட இப்போ இன்னும் ஒரு 3 கண்ட்ரீஸ் வந்து இதில் மர்ஜ் ஆகிருக்காங்க. யாருன்னா நிகாரகுவா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் எஸ்வாட்டினி, அதே மாதிரி சொமாலியா. ஸோ 4 கண்ட்ரீஸ், இந்தியாவோட சேர்த்து 4 கண்ட்ரீஸ் வந்து இந்த மெம்பர்ஸ் ஆஃப் IBCAவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த IBCA அப்படிங்கிறது எதற்காக நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது எப்போ ஏப்ரல் 1, 1973 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைகரோட 50வது ஆண்டு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடியால் லான்ச் செய்யப்பட்டது தான் இந்த IBCA அப்படிங்கிறது, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அது எந்த டேட் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 9 ஏப்ரல் 2023. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை எங்கேருந்து லான்ச் பண்ணுவார் அப்படின்னா மைசூர், கர்நாடகாலேருந்து தான் லான்ச் பண்ணுவாங்க. அடுத்தது அர்பன் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பிரஜா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா கேரளா, செகண்ட் பிளேஸில் ஒடிசா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 59.31 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் 55.10 மார்க்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. அடுத்தது கிழக்கு ராஜஸ்தான் கால்வாய் திட்டம், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு இடையில வருதுன்னா ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் இடையில வரக்கூடியது தான் இந்த ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட். ஸோ இது எதற்கானது அப்படின்னா டு இம்ப்ரூவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ இந்த தண்ணீர் நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து குடிக்கிறதுக்காகவும், ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா இருக்கணும், அதே சமயம் வந்து ஃபார்மிங் விவசாயத்துக்கும் தண்ணி வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கேனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு 3 தினம் இருக்குது. என்னென்னா சர்வதேச முதியோர் தினம், சர்வதேச காஃபி தினம், உலக சைவ தினம். ஓகேவா? ஸோ 3மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்வதேச முதியோர் தினம் ரிலேட்டடான ஒரு நியூஸ் பின்னாடி இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது 2022க்கானதை இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 54வது தாதா சாஹேப் பால்கே விருது. ஸோ இது வந்து 70வது சர்வதேச திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இந்த விருதை கொடுப்பாங்க. இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதாக கருதப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் ஒரு உயரிய விருது தான் இந்த தாதா சாஹேப் பால்கே விருது. ஸோ இது இப்போ யாருக்கு 2022க்கானது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி. ஸோ இவர் வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர், இவருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இந்த தாதா சாஹேப் பால்கே விருது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 1969. ஸோ அப்போ வந்து யார் இந்த விருதை பெற்றாங்கன்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்க பெற்றாங்க. அவங்களுமே ஹிந்தி ஆக்ட்ரஸ் தான். ஓகேவா? இது போக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 2010 கே பாலச்சந்தர் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் எந்த இயர் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வானிலையை பற்றி அறிகிறதுக்கு ஒரு புதிய செயலி அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா வானிலை ரிலேட்டடான முன்னெச்சரிக்கைகள், ப்ரிகாஷன்ஸ், அந்த வார்னிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். இப்போ என்ன வானிலை நிலவுது, ஸோ பெறப்பட்ட மழை அளவு என்ன, நீர்த்தேக்க நீர் இருப்பு எவ்வளவு, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் தமிழ்லேயே, ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ்லேயே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் என்னென்னா TN அலர்ட், தமிழ்நாடு அலர்ட் அப்படிங்கிற ஆப்பு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா பெருசாக இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? TN அலர்ட் அப்படிங்கிறது வானிலையை பற்றி அறிகிறதுக்கான ஒரு புதிய செயலி தமிழ்நாடு கவர்மெண்டால் தொடங்கப்பட்டது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச முதியோர் தினம் சொன்னேன் இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் பின்னாடி இருக்குன்னு. ஸோ அக்டோபர் 1 இதில் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ முகாம்கள் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரு 51 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்குது. இது எதற்கானதுன்னா முதியோர் நலன்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முகாம் தான் இந்த ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ. ஸோ இது எதற்காக கொடுத்தேன் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வயோஸ்ரீ அப்படிங்கிற வேர்டு வந்தால் அது வந்து முதியோர்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் பார்க்கும்போதும் ஒவ்வொரு வேர்டு அப்படிங்கிறது நான் ஹிண்ட் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ வயோஸ்ரீ அப்படிங்கிறது முதியோர்கள் ரிலேட்டடானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாட்டு பசுக்களின் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டம். ஸோ இந்த நாட்டு பசுக்கள் அப்படிங்கிறத ராஜமாதா கோமாதா அப்படிங்கிற பெயரில் இவங்க அழைக்கிறாங்க. எந்த கவர்மெண்ட் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட், ஓகேவா. ஸோ இந்த நாட்டு பசுக்களை பாதுகாக்கிறது, ஸோ அந்த நாட்டு பசுக்களுக்கானதெல்லாம் செய்கிறதுக்கு தான் கோசாலைகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இந்த கோசாலைகள் மூலமாக தான் இதெல்லாம் நிறுவப்பட இருக்கு. அந்த புதிய நிதி திட்டமும் அந்த கோசாலை மூலமாக தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதற்கானது இந்த புதிய நிதி திட்டம் அப்படின்னா நாட்டு பசு வளர்ப்பில் விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம், ஓகேவா. ஸோ இது வந்து ராஜமாதா கோமாதா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த திட்டத்துக்கான பெயர் கிடையாது, பட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பசுக்களை நாட்டு பசுக்களை தான் ராஜமாதா கோமாதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த புதிய நிதி திட்டம் அப்படிங்கிறதா நாட்டு பசு பாதுகாப்புக்கான புதிய நிதி திட்டம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம். ஸோ இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ தொழிற்சாலைகள் அதிகமுள்ள இந்திய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். அதே போல் தொழிற்சாலையில் அதிக மக்களை வேலைக்கு எடுக்கிற ஒரு மாநிலம் எதுனா அதுவும் தமிழ்நாடு தான். ஸோ மூலதனம் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ஓகேவா. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இந்த ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா குஜராத் தான் கொடுக்குறாங்க. உற்பத்தி அதிகம். ஸோ உற்பத்தி அதிகமாக யாருக்கு அவுட்புட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் குஜராத். ஸோ யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடுறாங்களோ அவங்களால தான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அவுட்புட்டும் அதிகமாக கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ ரெண்டுமே குஜராத் தான். கிராஸ் வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது காசிந்த். ஸோ காசிந்த் அப்படிங்கிற ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையேயானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கஜகஸ்தானுக்கு இடையிலானது தான் இந்த காசிந்த் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். அடுத்தது உலகில் 3வது பெரிய எத்தனால் உற்பத்தி நுகர்வோர் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு எத்தனால் உற்பத்தியில் பெருசாக இருக்கிற நாடு வந்து USA, செகண்ட் வந்து பிரேசில், ஓகேவா. நமக்கு பிரேசிலில் தான் வந்து என்னென்னா கரும்புலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கரும்பில் தான் மூலமாக தான் அந்த எத்தனால் அப்படிங்கிறத மேக் பண்ணுவாங்க. ஸோ பிரேசில் செகண்டு, ஃபஸ்ட்டு USA, தேர்ட் வந்து இந்தியா. அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் ஒரு டேட்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். அர்பன் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா நாகாலாண்ட் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேரளா வந்து இந்த 51% அப்படிங்கிறது பார்த்துருப்போம்ல, சாரி 51 அவுட் ஆஃப் 100க்கு 51 மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாஸ்திரா ராமானுஜா ப்ரைஸ் அப்படிங்கிறது 2024க்கானது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அலெக்சாண்டர் டன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டாக வந்து 2005 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. 32 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க, ஸோ அண்டர் 32 ஏஜ், ஓகேவா. ஸோ அவங்க வந்து மேக்ஸில் ஏதாவது ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜா ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னா $10,000 அப்படிங்கிறது இதில் கொடுக்குறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு உலக சைவ தினம் அக்டோபர் 1. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான், ஓகேவா. ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற மாநிலம், ஸோ இந்த டேட்டாலாம் யூனிட் 9 படிக்கும்போது, அப்படி இல்லைனா இப்போது நமக்கு குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டா தானே. ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.